வணக்கம் மக்களே, இந்த ரிப்பப்ளிக் டே வீக்கெண்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய 6 திரைப்படங்கள் என்னோட சஜஷன்ஸ் இதுதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தா அந்த படம் என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்ண படம் நீங்க ஏற்கனவே பார்த்தா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முதல் இடத்தில் சாம் பஹாதூர். இந்த படம் ரீசெண்டா 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது விக்கி கௌஷல், டைரக்ட் மேகனா குல்ஜார். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறந்த ஆர்மி ஆஃபீஸரோட கதை தான் இது. எப்படி 1971ல பாகிஸ்தானை மண்டி போட வச்சாரு அப்படிங்கறதா இந்த கதை. இது அவரோட பயோபிக். Minister, where soldiers don't want normal minister, they want to win and I want to win. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரே வைத்தறிச்சல், இதை விட்டுட்டாடா அனிமலை ஓட்டுனீங்க. ஸோ சாம் பஹாதூர் ZEE5ல ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச படம் ஜெய் ஹிந்த். சின்ன வயசுலேருந்தே பேட்ரியாட்டிசம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே படம் ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கூடி அப்படின்னு ஒரு பாட்டோட வரும். இந்த படம் நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப்லேயே பார்க்கலாம். இதில் ஒரு வைத்தறிச்சலான விஷயம், நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீப்ளேட் இடம் பாடல் வரியில் தான் போய் நிறுத்திருப்பானுங்க. நாளைக்கு தேச படத்திலையும் காஜு தான். மூன்றாவது இடத்தில் இருக்கும் படம் சர்தார் உத்தம். இந்த படத்திலையும் ஹீரோவா நடித்திருக்கவர் விக்கி கௌஷல். இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவர் சுஜித் சர்க்கார். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஜலியன் வாலா பாகோட மைக்கேல் டோ டயர்ங்கிறவர் முக்கிய காரணமா இருந்தாரோ அவரை அசாசினேட் பண்ற படம் தான் இது. சர்தார் உத்தம் சிங்கிறவர் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து போய் அங்கே தங்கி பல வருடங்கள் காத்திருந்து அசாசினேட் பண்ணாரு. அந்த கதை தான் இந்த படம். அமேசான் பிரைம்ல இருக்கு, மறக்காம பாருங்க. நாலாவது இடத்துல இருக்கிற படம் 83. இந்தியா 1983ல எப்படி வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க, ஒரு அண்டர்டாக் டீமா இருந்து எப்படி போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கிறதான் கதை. இந்த படத்துல முக்கியமா நடிச்சிருக்கிறது ரன்வீர் சிங், நம்ம ஊர் ஜீவா. हमको चुम्मा टुकु टुकु खेलने नहीं आता और कपिल ऐसे समझा दे मैं सर पे मार देनी बॉल रहन दो मदीपा नहीं आती उसे डिफेंस. இந்த படத்தோட டைரக்டர் கபீர் கான். இதுலயும் வைத்தறிச்சல்னா இந்த படம் நார்த்ல ஓடவே இல்லை. வணக்க நண்பர்கள், உங்களுக்கு என்னதான் டேஸ்ட். ஐந்தாவது இடத்துல இருக்கும் படம் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட். चाहे उसके लिए जेल जाना पड़े या जान देनी पड़े. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது அர்ஜுன் கபூர், டைரக்டட் பை ராஜ்குமார் குப்தா. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதி வேற இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரில இருக்காரு. அவரை இந்தியாவை சேர்ந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் எப்படி போய் கூப்பிட்டு வராங்கன்னு தான். இந்த மாதிரி லைன் கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும், 4-5 கன்னு ஃபிளைட்ல போவாங்க, எகிரி விதிப்பேன். அதான் ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா கார்ல போய் காசெல்லாம் போட்டு எப்படி அவனை பிடிச்சி வித்துன்னு வராங்கன்னு தான் கதை. इंडिया के मोस्ट वांटेड को पकड़ कर लाओगे, वो भी बिना किसी हथियार के और बिना किसी सपोर्ट के. यस सर. ஒரு பர்ஃபெக்ட் போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த படம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். उन्हें कश्मीर चाहिए और हमें उनका सर. நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சி அவன் காது மேலே அடிச்சு அவனோட டெரரிஸ்ட் பேஸ்லாம் அடிச்சு உடச்சிட்டு இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி திரும்பி வந்தாங்க. அந்த கதையை தான் படமா. हिंदुस्तान अब चुप नहीं बैठेगा, ये नया हिंदुस्तान है, ये अंदर में घुसेगा भी और मारेगा भी. இந்த படம் ZEE5ல இருக்கு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது விக்கி கௌஷல். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆதித்யா தார். ஸோ இதுதான் என்னோட ரிப்பப்ளிக் டே வீக்கெண்டுக்கான மூவி சஜஷன்ஸ். நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன படத்தில் உங்கள் ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.